ஆதி நமக்கு பண்ணது ரொம்ப பெரிய உதவி தான், அதை நம்ம மறுக்கவே முடியாது. இருந்தாலும் ராகினிட்ட ஒரு வார்த்தை கேட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம். சமந்தி, இந்த வீட்ல இந்த கல்யாண பேச்சுக்கு எதிரா யார் பேசுவாங்கன்னு நான் நினைச்சேனோ அதே மாதிரி தான் நடக்குது. நான் வெளிப்படையாவே சொல்றேன், என்ன காரணம்னு தெரியல, இவங்க 2 பேருக்கும் என் மேலையும் என் குடும்பத்து மேலையும் ஏதோ ஒரு கோவம் இருக்கு. இந்த தடங்கள் இவங்க தான் பண்ணுவாங்கன்னு தோணுச்சு, இதோ பண்ணிட்டாங்க பாருங்க. ஏங்க, எங்களுக்கு என்னங்க கோவம்? என் தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். அவ விருப்பப்பட்டவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்னங்க தப்பு இருக்கு? அவளுக்கு விருப்பம் இல்லாம ஆதிக்கு ப்ரொபோஸ் பண்ணிருப்பா? சமந்தி, உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கு, அத நீங்களே உங்க வாயால சொல்லிட்டீங்க. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அது கல்வெட்டுல பதிச்ச மாதிரி மாறாதுன்னு நான் நம்புறேன். இல்ல காத்துல எழுதின வார்த்தை மாதிரி மாத்த போறீங்களா? உங்க பையனுக்கும் உங்க மருமகளுக்கும் உங்க வார்த்தைக்கு மதிப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எங்க அத்தை சொல்ற வார்த்தை எங்களுக்கு சட்ட புத்தகத்துல எழுதின வாக்கு மாதிரி. அதை மீறி என்னைக்குமே நாங்க நடந்துக்க மாட்டோம். பாருங்க, பிள்ளைங்களோட கல்யாணத்துக்கு பெத்தவங்களோட சம்மதம் 100% தேவைதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா கல்யாணம் பண்ணி வச்சதோட பெத்தவங்களோட கடமை முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா ஆயுஸ் வரைக்கும் வாழ போறது ஏன் தங்க தான். இது ஒன்றும் 50 வருஷம் முன்னாடி கிடையாது, பொண்ணோட சம்மதம்லாம் கேட்காம கல்யாணம் நடத்துறதுக்கு. இது என் தங்கச்சியோட வாழ்க்கை, அவளோட விருப்பம் என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். உங்க அம்மா தான் சொல்றாங்கல்ல தமிழ், ராகினி என்னோட வளர்ப்பு, நான் சொன்னா கேப்பான்னு. பெத்தவங்க பிள்ளைக்கு பிடிக்காத வாழ்க்கைய அமைச்சு கொடுக்க போறாங்க. உங்க கல்யாண விஷயத்துல தான் நீங்களே ஒரு முடிவெடுத்து சம்மந்திய ஹர்ட் பண்ணிட்டீங்க. இப்போ அவங்க ஒரு முடிவு சொல்லும்போது அதையும் தடுக்க பாக்குறீங்க. அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற உரிமை கூட அவங்களுக்கு இல்லையா? நாங்க சொல்றதோட அர்த்தமே வேற, நீங்க மாத்தி பேசாதீங்க. ராகினி கிட்டயும் கேக்குறதுல தப்பே இல்லையே. சமந்தி, இவங்க என் மேல இருக்கிற கோவத்துல பேசுறாங்க. எனக்கு உங்க விருப்பம் தான் முக்கியம். சம்மதங்கிற வார்த்தை உங்ககிட்ட இருந்து தான் வந்தது. இப்போ அத பின்வாங்கிக்க போறீங்களா? கோத ஒரு வார்த்தை சொன்னா அதுல இருந்து பின்வாங்கிக்க மாட்டாங்கன்னு தான் ஊரே சொல்லுது. முதல் தடவையா அது இல்லைன்னு சொல்ல போறீங்களா? நான் அப்படி சொல்லவே இல்லையே சம்மந்தி. அப்புறம் ஏன் இவ்ளோ அமைதியா இருக்கீங்க? உங்களை நம்பி என் பையனுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். அவனும் மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டான். என் ரிலேஷன்ஸ் கிட்ட கூட திரும்பவும் உங்க வீட்டுல சம்பந்தம் வச்சுக்க போறேன்னு சொல்லிட்டேன். அது எல்லாத்தையும் கூட விட்டுருங்க. ஆனா இந்த வீட்டுல ஒரு நிறைஞ்ச சபையில பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க சொன்ன வார்த்தைய மீற போறீங்களா? ஒருவேளை நீங்க வாக்கு கொடுத்து உங்க பொண்ணு கேட்காம போயிடுவாளோன்னு பயப்படுறீங்களா? என்ன சம்மந்தி இப்படியெல்லாம் பேசுறீங்க? ரியாலிட்டி அதுதானே சம்மந்தி. உங்க பையனே உங்க பேச்ச கேட்காம இருந்திருக்காரே. இப்போ ராகினியும் சம்மந்தியோட பேச்ச கேட்காம இருந்துட்டா அதுவும் அவங்களுக்கு தானே அவமானம். அதனால கொடுத்த வாக்கு திருப்பி எடுத்துக்க கூட அவங்களுக்கு தோணலாம் இல்லையா? ஏன் சம்மந்தி, ராகினி உங்க பேச்ச மதிக்க மாட்டாளா? உங்க வளர்ப்பு மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அத்தை, அவங்க தான் புரியாம பேசுறாங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு ராகினி கிட்ட பேசுங்க அத்தை. அவகிட்ட என்ன பேசணும்? அவங்க சொன்னதை கேட்டல்ல. என் வளர்ப்புல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் பொண்ணு என் பேச்ச மீற மாட்டா. பெத்தவங்க மனசு அவ கஷ்டப்படுத்தவும் மாட்டா. இதுக்கு மேல இதுல யோசிக்க எதுவுமே இல்லை. சம்மந்தி, மொத்த குடும்பத்துக்கும் முன்னாடி கடவுள் சாட்சியா சத்தியம் பண்ணி சொல்றேன்.
என் பொண்ணுக்கும் உங்க பையனுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். ராகினி தான் உங்க வீட்டு மருமக. ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. சத்தியம் பண்ணி வாக்கு கொடுத்திருக்கீங்க, இது போதும். ஆதி, சந்தோஷம் தானே? அப்படி ஏன்டா உட்கார்ந்திருக்க? மாமனார் மாமியார் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. சம்பந்தி, ஆசீர்வாதம் பண்ணுங்க. அங்கிள் ஆண்டி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்க மாப்ள. இனிமே இப்படிதான் கூப்பிட்டு பழகணும். கங்க்ராட்ஸ்ண்ணா. ஏய், இங்க பாரு, அண்ணியும் வந்துட்டாங்க. என்ன அண்ணி இங்கே நின்னுட்டீங்க? வாங்க. வாம்மா என் வீட்டு மருமகளே. எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு, அப்போ சீக்கிரமே டாக்டர் ஆக போற. அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு டாக்டர் இன் லவ் ஆக போறா. எல்லாமே ஃபிக்ஸ்டு. ஹாப்பி தானே ராகினி? ஆதி, ஹாப்பியா? அத்தை, ராகினி வந்துட்டால, அவகிட்டயும் கேட்டுடலாம். ராகினி, இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இருக்கா? சம்பந்தி, இந்த வீட்ல நீங்க தானே எல்லா முடிவும் எடுக்கிறீங்க, இல்ல இப்போ அது மாறிடுச்சா? சரஸ்வதி சொல்றதான் எல்லாரும் கேட்கணும்னு நினைக்கிறா போல. கோதை இல்லம்னு தானே வெளியில போர்டு இருக்கு, சரஸ்வதி இல்லம்னு இல்லையே. சரஸ்வதி, நான் வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் நீ மறுத்து பேசினா எனக்கு என்ன மரியாதை? அத்தை, நான் அப்படியெல்லாம் நினைக்கல. ராகினி விருப்பத்தை அவ வாயாலேயே தெரிஞ்சுக்கிட்டா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. ராகினி, நீ என்ன சொல்ற? என்னங்க இது? உங்க 2 பேருக்கும் விருப்பம் இல்லைன்னு நல்லா தெரியுது. அதுக்காக ஏன் ராகினியை ஃபோர்ஸ் பண்றீங்க? ஆண்டியே ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. நானே அவளை அண்ணி அண்ணின்னு கூப்பிடும்போது அவளும் சிரிச்சுட்டு தானே இருந்தா. எல்லாருக்குமே இதுல சம்மதம் தான். இல்ல வசு, இது அவ லைஃப். ஒரு வாட்டி கேட்டுடலாமே ப்ளீஸ். உங்களுக்கு என்ன இப்போ? ராகினியோட சம்மதம் கேட்கணும், அவ்வளவுதானே? ராகினி, உனக்கு ஆதியை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் தானே? அதான் சம்பந்திய சம்மதம் சொல்லிட்டாங்களே. ஏங்க, அவளை கொஞ்சம் பேச விடுறீங்களா ப்ளீஸ்? ராணி, நீ சொல்லு. அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான் என் விருப்பம். அப்படி சொல்லு என் மருமகளே. இதுக்கு மேல என்ன வேணும்? இந்த கல்யாணத்துல இதுக்கு மேல எந்த தடங்களும் இருக்காது நான் நினைக்கிறேன். ஆமா சம்பந்தி, எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் கோத பேச்சுக்கு மறு பேச்சு கிடையாது. அதான் என் பொண்ணே சொல்லிட்டாலே அம்மா விருப்பம் தானே. அப்புறம் என்ன, அடுத்த கல்யாண தேதி குறிக்க வேண்டியதுதான். தீபாவளிக்கு அடுத்த நாள் நல்ல நேரம் குறிச்சிட்டு வரேன். முதல்ல நிச்சயதார்த்தம் பண்ணிடுவோம். சம்பந்தி, பெரிய ஹால் புக் பண்ணலாமா இல்ல எங்க வீட்லயே பண்ணிடலாமா? இல்ல சம்பந்தி, சிம்பிளா எங்க வீட்லயே வச்சுக்கலாம். அதானே முறை. கல்யாணத்துக்கு பெரிய மண்டபமா பாத்துக்கலாம். சரிங்க சம்பந்தி, அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்க வாங்க. வழி அனுப்பிட்டு. ஹலோ, கல்யாணம் தான் பேசியாச்சுல, அப்புறமா பாத்துக்கலாம்.
மச்சான். டேய் ராகினி லவ் பண்றேன்னு சொல்லிட்டாளா? சொன்ன மாதிரி தான்டா, ஈவினிங் மீட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். டேய் கன்ஃபார்மா சொல்றா, உன்னை லவ் பண்றாளா? ஆமா மச்சான், அவ மெசேஜ் பண்ணதிலே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு முக்கியமான முடிவை சொல்லணும், அதை சொல்லும்போது உங்க முகத்தை பார்த்துட்டே சொல்லணும்னு சொன்னா. இதிலே தெரியலையா? சென்னைக்கு வந்ததுல இருந்து ராகினி நான் அவ பின்னாடியே சுத்திட்டு இருந்தேன். இதெல்லாம் சரி வருமான்னு நான் யோசிச்சேன். ஆனா எப்படியோ லவ் பண்ண வச்சுட்ட, கலக்கிட்ட மச்சான். டேய் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா மச்சான்? இந்த உலகத்தை ஜெயிச்ச மாதிரி இருக்கு. அப்படி என்ன நடந்துச்சு? ரொம்ப ஹாப்பியா இருக்க? இன்னைக்கு போனஸ் வந்துச்சு, அந்த சந்தோஷமா? வாங்க பாஸ், கம்பெனிலே உங்களை பார்த்து நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன். ஸ்ட்ரைக் நடக்காம இருக்க நீங்க தான் காரணம். கரெக்ட் டைம்க்கு வந்து ஹெல்ப் பண்ணீங்க, ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு கால் பண்ணி ஏதோ உளறிட்டு இருந்தியே, ராகினி ஓகே சொல்ல போறான்னு, அது என்ன மேட்ரு? அதான் சொன்னேனே பாஸ், ராகினி என் லவ்வை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அதுக்கான கன்ஃபர்மேஷன் வந்துடும். சாரி பாஸ், நீங்களும் ட்ரை பண்ணீங்க, ஆனால் என்ன பண்ணுறது, ராகினிக்கு என்ன தான் பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம பேசின மாதிரி ஜென்டில்மேனா நீங்களே விலகிடுவீங்கன்னு நம்புகிறேன். உன்னை பார்த்தா சிரிக்கிறதா இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியல. நீயும் ராகினியை இம்ப்ரெஸ் பண்ண என்னென்னலாமோ பண்ணி பார்த்த. இப்போ எல்லாமே தேவையில்லாத ஆணியாச்சு. அது கூட தெரியாம இன்னும் கற்பனையிலேயே இருக்கியா? என்ன பாஸ் சொல்கிறீங்க? உன்னோட லவ்வுக்கு எண்டு கார்டு வந்துருச்சுன்னு சொல்கிறேன். சீக்கிரமே என் மேரேஜ் இன்விடேஷன் கார்டு உனக்கு தரேன். பொண்ணு யாருன்னு தெரியுமா? ராகினி தான். என்னது அர்ஜுன், நம்ம கும்பிடுற கடவுளே நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணி உலகத்தையே சுற்றி வர்றதுக்கு பதிலாக ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி இருந்த இடத்துலையே அப்பா அம்மாவை சுற்றி வந்தவருக்கு தான் பழம் கிடைச்சிருக்கு. இப்போ நமக்குள்ள நடந்த போட்டியிலையும் அதான் நடந்திருக்கு. உன் ஹார்ட் ஒர்க் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. வின் பண்ணது நான் தான். நீங்கள் சொல்கிற எதுவும் எனக்கு புரியல. ராகினி உன்னை லவ் பண்றான்னு நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அவ லவ் பண்றதும் என்னதான், மேரேஜ் பண்ணிக்க போறதும் என்னதான். சும்மா கதை விடாதீங்க ஆதி. என்னை மீட் பண்ணி குட் நியூஸ் சொல்லணும்னு அவங்களே எனக்கு கால் பண்ணாங்க. எங்க மேரேஜ் நியூஸை சொல்ல தான் கூப்பிட்டுருப்பா. ஆனா இது உனக்கு பேட் நியூஸ் தானே? ஆதி, நீங்க பொறாமையில போய் சொல்லிட்டு இருக்காதீங்க. டேய், யார்ரா நீ? ஆஃப்டர் ஆல் மாச சம்பளம் வாங்குற ஒரு எம்ப்ளாயி. உன்னை பார்த்து நான் பொறாமப்படுறேனா? நல்லா கேட்டுக்கோ, ராகினியோட வீட்டில இருந்து தான் நான் வரேன். எங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ராகினியோட அப்பா அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. தீபாவளிக்கு அப்புறமா எங்களுக்கு என்கேஜ்மெண்ட். வேண்டாம் ஆதி, விளையாடாதீங்க. எனக்கு நல்லாவே தெரியும் ராகினி என்னதான் லவ் பண்றாங்க. அவங்க என்கிட்ட பேசினதில் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. நீங்க ஏதோ கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க. அர்ஜுன், அதுக்கு தான் சொன்னேன். ஓவர் கான்ஃபிடென்ட் இருந்தா இப்படிதான். ஃபெயிலியரை ஈஸியா அக்செப்ட் பண்ண முடியாது. ஆனா இதுதான் உண்மை. நான் நம்ப மாட்டேன். நான் ராகினிகிட்டே பேசிக்கிறேன். பேசிக்கோ. யாரு இப்ப வேண்டான்னு சொன்னா அவளே உனக்கு தெளிவா சொல்லுவா. நான் இங்க வந்தது ஒரு விஷயத்துக்கு தான். நமக்குள்ள இருந்த டீல் படி நீ சொன்னதை உன்னால செய்ய முடியல. இந்த 1 வீக் என் சைட்ல நான் உனக்கு எந்த ப்ராப்ளமும் கொடுக்கல. டீசெண்டா நடந்துக்கிட்டேன். இப்ப நீ போட்டியிலையும் தோத்துட்ட, நமக்குள்ள இருந்த சேலஞ்சிலையும் தோத்துட்ட. டீசெண்டா நீ விலகி போயிடுவேன்னு நினைக்கிறேன். அதான் உனக்கும் நல்லது. வரட்டுமா? டேய், அந்த ராகினி உன்னை நல்லா ஏமாத்திட்டாடா. ஓன்ட்ட ஒன்று சொல்லிட்டு இப்ப அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கா. இல்லடா, ராகினி கண்டிப்பா அப்படி பண்ண மாட்டான். ஒருவேளை இவன் சொல்ற மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் சொல்றதுக்கு தான் வர சொல்லியிருப்பாளோ? அவன் போய் சொல்லிட்டு போறான்டா. எனக்கும் ராகினிக்கு நடுவுல ப்ராப்ளம் கிரியேட் பண்ண பாக்குறான். இல்ல மச்சான், எனக்கு என்னமோ ராகினி உன்னை ஏமாத்துறான்னு தான் தோணுது. எனக்கு தெரியும்டா என் ராகினியை பத்தி. அவ என்னதான் லவ் பண்றான். விரா, லூசு மாதிரி எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்க. கேட்டல்ல என்ன சொன்னான்னு? தீபாவளி கழிச்சு என்கேஜ்மெண்டாம். போய் வாழ்த்திட்டு வா. போடா. வரட்டுமா? எனக்கு வேணாம்.
டாக்டர் அண்ணி. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டீங்களா? நான் டீ எடுத்துட்டு வரவா? ஆஹா வேண்டாம். வேற என்ன வேணும்? நீங்க ஆர்டர் போடுங்க, நான் செஞ்சிடுறேன். என் அண்ணனுக்கு வைஃப் ஆக போறீங்க. உங்க மனசுக்கு ஏத்த மாதிரி தானே நானும் இங்க பார்த்து நடந்துக்கணும். வேண்டாம் அண்ணி, எனக்கு எதுவும் வேண்டாம். ப்ளீஸ் என்ன அண்ணின்னு மட்டும் கூப்பிடாதீங்க. எனக்கு ஒரு மாதிரி வியர்டா இருக்கு. இப்ப இப்படிதான் சொல்லுவேன். அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உன்னை அண்ணின்னு கூப்பிடலன்னு என் அண்ணன் கிட்ட போய் நீ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டனா, அதுக்கு நான் இப்பவே கூப்பிட்டு பழகிக்கிறேன். அம்மா, தீபாவளி வருது, நிச்சயதார்த்தம் வருது, அடுத்தடுத்து ஃபங்க்ஷன்லாம் வந்துட்டே இருக்கு, ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஆமா அங்கிள், நிறைய பர்ச்சேஸ் பண்ணணும். ஜுவல்ஸ், சாரீஸ்னு நிறைய வாங்க வேண்டியது இருக்கே. அது சரி. ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னால ஒரு நாள் பூரா பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. இப்போ நிச்சயதார்த்தம், தீபாவளின்னு பெரிய ஃபங்க்ஷன் வருது, ஒரு நாள் முழுக்க கடையிலேயே கூடாரம் போட வேண்டியதுதான். எப்பா தமிழ், நிச்சயதார்த்தத்துக்கு பத்திரிகை அடிக்கணும். நான் நாள் பார்த்து எழுதி கொடுத்துட்றேன், நீ உடனே அடிக்க கொடுத்துரு. சரிப்பா. நிச்சயதார்த்தத்துக்கும் தீபாவளிக்கும் தேவையானதை ஒரு லிஸ்ட்டை போட்டுருவோம். சரஸ்வதி, என்ன வேணும்னு பார்த்து எழுதிடுன்னு. சரஸ்வதி, சரஸ்வதி. அத்தை என்ன கேட்டீங்க? டீ வேணுமா? நான் எடுத்துட்டு வரேன். நில்லு. நான் சொன்னதே உன் காதுல விழல? அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க? ராகினிக்கும் ஆதிக்கும் கல்யாணம் முடிவு பண்ணது உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த கல்யாணம் நடக்கும்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அது ஏன்னு உங்களுக்கு புரியுதா? தொழிலாளிங்க மத்தியில நம்ம பேரையும் குடும்ப கௌரவத்தையும், ஏன் இன்னும் சொல்ல போனா என் உயிரையே சம்மந்தியும் ஆதியும் காப்பாத்திருக்காங்க. நான் கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னது அது மட்டும் காரணம் இல்ல. ராகினிக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு. சரிதானே ராகினி? சம்மந்தி அம்மா சொன்னாங்க உனக்கு ஆதி மேல விருப்பம் இருக்குன்னு, நீ ஆதிக்கிட்டே சொன்னியாமே. இல்லப்பா, அது பரவாயில்லம்மா, நீ விருப்பப்பட்டது ஒன்றும் தப்பு கிடையாது. என்ன எங்க கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம். சரி விடு, அதான் நல்லபடியா கல்யாணம் கை கூடி வந்துருச்சு. தமிழ், உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சு கல்யாணத்துக்கான முடிவை நீங்களே எடுத்துட்டீங்க. ராகினி கல்யாணமாவது நான் எடுக்கிற முடிவு படி நடக்கட்டுமே, அது தப்பு இல்லையே. இல்லம்மா, என் பொண்ணு என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நிக்கிறா. என் சத்தியத்தை மதிச்சு அவளும் சரின்னு சொல்லிருக்கா. அதுவே எனக்கு என் வளர்ப்பு சரியா இருக்குன்னு பெருமையா இருக்கு. உங்களுக்கு இதுல விருப்பம் இருக்கோ இல்லையோ, இந்த கல்யாணம் நடந்துதான் ஆகணும். சம்மந்தி அம்மா கிட்ட உங்களுக்கு சில மன கஷ்டங்கள் இருக்கலாம். அதுக்காக உறவை முறிச்சிக்க பார்க்க கூடாது. இந்த வீட்ல எனக்கு கூட மனசுக்கு பிடிக்காத பல விஷயங்கள் நடந்திருக்கு. உடனே நான் எல்லாரையும் வெறுத்துட்டேனா, இல்ல வேண்டான்னு விலக்கி தான் வச்சேனா? என் மனசு காயப்பட்டாலும் அதை நானே ஆத்திக்கிட்டு சமாதானமா போகலையா? இந்த பாருப்பா, ஒரு குடும்பத்திலேயே எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிச்சிடாது. குடும்பம்னா சண்டை சச்சரவுலாம் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் பேசி சரி பண்ணிக்கணும்ப்பா. அதுக்காக நம்ம வீட்டு பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்கிறப்போ மனசுல கோவத்தை வச்சுட்டு இப்படிலாம் நடந்துக்க கூடாதுப்பா. அப்பா, நாங்க ஏன் இப்ப நினைக்க போறோம்? ராகினியோட விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமே தான்ப்பா. மாமா, அதான் ராகினியே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாளே. எங்க எல்லாருக்கும் இந்த கல்யாணத்துல சந்தோஷம்தான். கார்த்திகிட்டே நான் போன்ல விஷயத்த சொன்னேன், அவனும் ஹாப்பின்னு தான் சொன்னான்.
ஆனா நீங்க 2 பேரும் இப்ப கூட இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கீங்க. அந்த அளவுக்கு என் ஃபேமிலி பிடிக்காம போயிடுச்சா? ஐயோ அப்படியெல்லாம் இல்ல வசு. உங்களுக்கு இந்த கல்யாணத்துல ஸ்டார்டிங்ல இருந்தே விருப்பம் இல்லைன்னு எனக்கு அப்பவே தோணுச்சு. நான் கேட்டப்பவும் நீங்க சரியா பதிலும் சொல்லல. ராகினிக்கும் பிடிச்சிருக்கு, ஆதிக்கும் பிடிச்சிருக்கு. அதையே நீங்க 2 பேரும் புரிஞ்சுக்கவே மாட்டீங்க.